சீமான் அவர்கள் ஏன் நிலையா பேச மாட்டாங்க? எந்த இடத்துல நிலை மாறி பேசியிருக்கிறதா நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க, இப்போ வந்து மாத்தி மாத்தி ஒரு நிலையாவே இருக்க மாட்டாங்க. எதுக்கு அது? நம்ம நிலைப்பாடுங்கிறது எதுல இருக்கணும் அப்படின்னா கொள்கையில தான் இருக்கும். நடக்கக்கூடிய சம்பவங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனா கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி. நீங்க இதுக்கு முன்னாடி இது கூடவே சேர்த்து நான் இன்னொரு கேள்விக்கு சேர்த்தே பதில் சொல்றேன். பெரியாரை ஆதரிச்சாரே ஏன் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்கும் கொள்கை நிலைப்பாடு தான் காரணம். தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு, தமிழர் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. நீங்கள் எப்பொழுது திராவிடம் தான் எல்லாத்தையும் செஞ்சுச்சு, திராவிடம் தான் இங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி திராவிடத்தை தூக்கி கொண்டு வருகிறீர்களோ உங்களை எதிர்ப்போம். அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய நிலைப்பாடு. அப்போ பெரியார்களே நாங்க விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க கடந்து போகும்போது மீண்டும் மீண்டும் அவரையே தூக்கிட்டு வந்து அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் மட்டும் இல்லன்னா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அவர் மட்டும் இல்லன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்துட்டு இங்க பாடகர்களா இருந்திருக்காங்க, எழுத்தாளர்களா இருந்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஐயா பாரதியார் பாடும்போதே வந்துட்டு சிறந்த தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. ஆனா இவர் தான் எல்லாம் சொல்லும்போது அது எதிர்க்க வேண்டிய நிலைக்கு வரும். அதே போல தான் விஜய் அவர்கள் மாநாடு தொடங்குவதற்கு காலையில வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய தம்பி உங்களோட அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, உங்க கொள்கை எல்லாம் திருட்டிட்டாரு, உங்களோட கட்சி கொடி எடுத்துக்கிட்டாரு, அப்படியே நடத்துறாரு. கொள்கை என்ன வேணா இருக்கட்டும், என் தம்பி எனக்கு எதிராகவே அரசியல் செஞ்சா கூட நான் அவனை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு அண்ணன் காலையில மாநாட்டுக்கு காலையில சொல்றாரு. அவர் ஆனா எதிர்த்து அரசியல் செஞ்சா பரவாயில்ல, திராவிட அரசியலை தூக்கிட்டு வர, திராவிட தான் எல்லாம் செஞ்சுச்சு, ஈவேரா தான் எல்லாம் செஞ்சுச்சு அதே திமுகவோட நரேட்டிவ் தூக்கிட்டு வரும்போது எதிர்க்க வேண்டிய நிலைக்கு வரும். ஏன்னா அது கொள்கையின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவே தவிர நிலைப்பாட்டில் எடுக்கக்கூடிய மாற்றம்.